எல்லா டைமும் எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? நம்ம என்னதான் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் சொன்னாலுமே அவங்க அழகாவே கொண்டு கொடுக்குறதா அவங்களுக்கு வேலையே போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நான் திரும்ப இருக்க சொல்றேன். இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருங்க. லாஸ்ட் மினிட்ல வர இஷ்யூஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா கம்ப்ளீட்டா உங்களோட எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க எடுத்து கொடுத்துடணும். இன்க்ளூடிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டில அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட கண்டிப்பா நீங்க எடுத்து கொடுத்துடணும். அடுத்து நீங்க ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பீங்க, இல்லை ஆடியோ போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது டெபாசிட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட டீடைல்ஸ் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அடுத்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதற்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெடியா எடுத்து வச்சுங்க. அடுத்து நீங்க ஏதாவது அசட் சேல் பண்ணிருப்பீங்க, அந்த அசட் சேலுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் டாக்குமெண்ட், சேல் டாக்குமெண்ட் இதை தெளிவா எடுத்து வச்சுங்க. அடுத்து முக்கியமானது ஏதாவது லோன் நீங்க வாங்கியிருப்பீங்க, அதாவது நீங்க பிரைவேட்ல லோன் வாங்கிருக்கலாம், இல்ல பேங்க்ல வாங்கிருக்கலாம், அதனோட டீடைல்ஸ் தெளிவா எடுத்து வச்சுங்க. நிறைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க, அதனோட டீடைல்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும். ஃபேமிலிக்கு பண்ண எக்ஸ்பென்சஸ் இல்ல இன்சூரன்ஸ் கட்டுனது, இந்த மாதிரியான பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க, அதனோட ரெக்கார்ட்ல பக்காவா எடுத்து வச்சுங்க. நீங்க ஏதாவது ஹவுசிங் லோன் வாங்கிருக்கலாம், இல்ல பர்சனல் லோன் வாங்கிருக்கலாம், அதனோட டீடைல்ஸையும் தெளிவா எடுத்து வச்சுங்க. அடுத்து முக்கியமானது கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட். கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டோம்னா ஒரு லாஸ்ட் 2 months 3 months தான் இருக்கு, பழசெல்லாம் இல்ல, ஆன்லைன்ல இல்ல மொபைல் பேங்க்ல எடுக்க முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. அதனால முன்னாடியே நீங்க பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை வாங்கி வச்சுங்க. இன் கேஸ் உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி வச்சிருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் ரெடியா எடுத்து வச்சுங்க. இந்த எல்லா டீடைல்ஸையும் முன்னாடி இப்ப இருந்தே எடுத்து வச்சிருங்க. கடைசி மினிட் வரைக்கும் நீங்க கொண்டு போகாதீங்க. உங்களுக்கும் பிரச்சனை, உங்க ஆடிட்டருக்கும் பிரச்சனை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல பார்ட்னரா இருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்போட ஐடி காப்பி தேவைப்படும். இன்கேஸ் நீங்க ஒரு எல்எல்பிலையோ இல்ல பிரைவேட் லிமிடெட்லயோ ஒரு ஷேர் ஹோல்டராவோ இல்ல பார்ட்னரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூ டேட் வந்து அந்த எல்எல்பிக்கும் இல்ல பிரைவேட் லிமிடெட் என்ன டியூ டேட் வருதோ அந்த டியூ டேட் தான் உங்களுக்கும். ஸோ கடைசி வரைக்கும் கொண்டு போகாதீங்க, முன்னாடியே பிளான் பண்ணி முடிச்சிருங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் ஷேர் பண்ணுறது எஸ்கே.